அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க. மனுஷ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு. விமான விபத்து முன்னாடி நடந்து கேள்விப்பட்டே இல்லை, இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. ஒரு குடும்பத்தை சேர்ந்து 5 பேர் இறந்துருக்காங்க. எப்படி இருக்கும். முத்தா 3 பிள்ளைங்க, அம்மா அப்பா, குடும்பமே அழிஞ்சு போச்சு. இவ்வளோதாங்க வாழ்க்கை. ஆனால் என்னதான் உலகம் அழிஞ்சாலும் தனித்தனி எவ்வளோ இறப்பு வந்தாலும் டெய்லி ஆக்சிடென்ட்னால எவ்வளோ பசங்க இறப்பு வருது. அப்புறம் நிறைய வியாதினால, கொடிய வியாதினால, பிறந்த குழந்தை முதல் கொடிய வியாதியினால் பாதிக்கப்படுது. அதெல்லாம் பார்க்கும்போதுமே ரத்த கண்ணீர் வரும். இப்போ கொரோனா வந்து பல ஜனத்தொகை அழைச்சி போட்டாச்சு. இப்போ ஏதோ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சு, ஸ்ப்ரெட் ஆகுமோ என்னமோ தெரியல. என்னதான் இப்படி நடந்தாலும் கூட அவங்களுக்கு வாரது தான் இது. அடுத்தவங்களுக்கு ஏதாச்சும் வருமா நம்ம பரிதாபமா பாவம்னு சொல்ல, அவ்வளோதான். அதோட மூவாவி நம்ம போயிட்டே இருப்போம். அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை மக்களே. ஸோ அதனால நம்ம பாட்டுக்கு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் பிரச்சனையும் கொடுக்காம நம்ம பாட்டுக்கு இருந்துகிட்டே போவோம்.